இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வெற்றி, மாமா உங்களை கண்டிச்சு வேலைக்கு போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. அப்படியே போனாலும் ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போறத விட்டுட்டு மூட்டை போய் தூக்கிட்டு இருக்கீங்க. போதும்டா, இப்ப உனக்கு சந்தோஷமா? குடும்ப மானத்தையே வாங்கிட்டியேடா. இத்தனை வருஷமா இந்த குடும்பத்துல இப்படி ஒரு அசிங்கத்தை எவனுமே செஞ்சது இல்லடா. எங்க இருந்து வந்தது இந்த புத்தி? ஏண்டா, நான் எம்எல்ஏவா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? கட்சியில பெரிய பொறுப்புல இருக்கிறது உனக்கு பிடிக்கல? இல்லப்பா, அது நான் அவ்வளவு சொல்லியும் என் பேச்ச கேட்காம உன் இஷ்டத்துக்கு நடந்துக்கிறேன்னா அதுக்கு என்னடா அர்த்தம்? ஏங்க, அவன் உங்க பேச்ச கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப அவனுக்கு அவன் பொண்டாட்டி சொல்றதுதான் வேத வாக்கு. என்ன மாயம் பண்ணாலும் இப்படி மாத்திட்டாளே. இவ ஒரு முடிவோட தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. குடும்பத்தை சந்தி சிரிக்க வைக்கணும்னு நினைச்சத அப்படியே சாதிச்சுட்டா. மாமா, எதிர்கட்சிக்காரங்க உங்களுக்கு இப்படி ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தணும்னு இப்படி கட்டம் கட்டி சாதாரண செய்தியவே வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லா நெகட்டிவ் செட் பண்றாங்க மாமா. அத நம்ம ஈஸியா உடைச்சிடலாம். உங்க புள்ள வேலைக்கு தானே போறாரு, இதுல என்ன தப்பு இருக்கு? இது எப்படி அவ பெயரா மாறும்? நிறுத்துமா, எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருக்க. உனக்கு அரசியல் தெரியல. ஒரு அரசியல்வாதி மக்களை ஏமாத்துறதுக்கு இந்த மாதிரி ஸ்டன் பண்ணலாம். அது தப்பு இல்ல. ஆனா நிஜமாவே இப்படி இறங்கி வேலை செஞ்சா எதிர்கட்சிக்காரன் இதை வச்சு 1000 கதை கட்டுவான். மக்களுக்கு நம்ம மேல இருக்கிற மரியாதை, பயம், பிரமிப்பு எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் இங்க அரசியல் பண்ண முடியாது. ஏங்க, இவ என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கிற ஆளே இல்லங்க. இவ இஷ்டத்துக்கு தான் பண்ணுவா. இவளை இதுக்கு மேல இந்த வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டா இந்த வீட்டுக்கே ஆபத்துங்க. தயவு செஞ்சு துரத்து விட்டுருங்க. மா, வேலை பாக்குறது நானு. அதுக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து என் பொண்டாட்டி எதுக்கு திட்டுறீங்க? ஏதாவது தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சா எனக்கு கொடுங்க. நான் இந்த வீட்ல இருந்து வேலை செய்யறது உங்க யாருக்கும் பிடிக்கலன்னா சொல்லிருங்க. நான் இப்பவே தாராளமா போயிடுறேன். ஆனா என் வேலைய நான் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த வேலைன்னு இல்ல, என் கைக்கு எந்த வேலை கிடைச்சாலும் செய்யலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு குறுக்க யார் இருந்தாலும் நான் எதையும் கண்டுக்க மாட்டேன். வெற்றி, மாமா